தொடர்ந்து பல விபத்துகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உண்மைதான். இந்த பாலம் வழியாக வர்றவங்க சந்தித்த பிரச்சனையை பற்றி அவங்க சொல்கிறதும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆமாம் ஆமாம். இந்த பாலத்தில் ஏதோ பேய் வாழ்கிறதாகவும் அதுதான் போகிறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் பழி வாங்குறதாகவும் சொல்கிறாங்க. ம் உங்களுக்கு இதை பற்றின விவரங்கள் ஏதாச்சும் தெரியுமா? உண்மையிலேயே இந்த பாலத்தோடைய பின்னணி தான் என்ன? இந்த ஊர் மக்களுக்காக கட்டப்பட்ட சாதாரண பாலம் தான் தம்பி இது. ஆனால் அதில் நடக்கிறதா நம்பப்படுற சில சம்பவங்கள் தான் இந்த ஊர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி. இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி. இது உண்மையா இல்லையான்னு இது வரைக்கும் யாராலையுமே புரிஞ்சிக்க முடியல. குடும்பத்தோட ஊருக்கு போயிட்டு காயார் பாலம் வழியா வந்துட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. சக்தி, அவர் கொஞ்சம் ஃபேஸ் டச் பண்ணி விடு. ஓகே. டெல்டா பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ளோஸ்அப் வச்சுக்கோ. நீங்கள் சவுண்ட் லெவலில் ஓகேவா? ஓகே இல்லை? ஓகே ஓகே. அப்போலாமா ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கேமரா பார்த்து பேசுங்க. குடும்பத்தோட ஊருக்கு போயிட்டு காயார் பாலம் வழியா வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கார் நின்று போச்சு. பெட்ரோல் இல்லையான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு சவுண்டு. என்னன்னு எட்டி பார்த்தா திடீர்னு ஒயிட்டா ஒரு உருவம் வந்து முன்னாடி நின்றுடுச்சு. குடும்பத்தோடு பயந்துட்டாங்க. அன்னிலிருந்து பகல் நேரத்தில் கூட அந்த பக்கம் போறது இல்லைங்க. இந்த காயார் பாலத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? காயார் பாலம்னால ரொம்ப பயமா இருக்குங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டை காயார் பாலம் வழியாக போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஒன்று நடந்தது. அந்த ஆக்ஷன் பார்த்துட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அந்த வழியாக போகாதீங்க வராதிங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எங்கள் குழந்தைங்களையும் அங்கே போகாதீங்க வராதிங்க விளையாடாதீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சார், இந்த காயார் பாலத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதில் பேய் இருக்கிறது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊரில் வாழ்ந்த சிவநேசன் குடும்பம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சே போச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் இந்த பாலம் இவ்வளோ சர்ச்சைக்கு உள்ளானதாக மாறிடுச்சு. இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிவநேசன் ஊரில் இல்லாத நேரத்தில் அவரோட மச்சனை நடராஜன் தான் புது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இந்த ஊருக்கு வந்திருந்தான். வந்த இடத்துல சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சாதகமாக அமைஞ்சதால் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இங்கே இருந்தான். அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாமையே போச்சு. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர? நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். வர்ற வழியில் ஒரு சின்ன வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க சாப்பிட்லாம். இல்ல குளிச்சிட்டு வந்துடுறோம். ஒரு 5 minutes. சரி நான் எடுத்து வைக்கிறேன். குளிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிட்லாம். சரி அந்த ரூம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த ரூமா? ஓகே, ஜஸ்ட் 5 minutes வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க.